Hi friends, welcome back to Mom's Magic Tamil. இன்னைக்கு வீடியோல எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்க மாதிரி குட்டியா நிறைய டிப்ஸ் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சாம்பார், ரசம், புளியோதரை இதெல்லாம் செய்யறப்ப நம்ம அடிக்கடி புளிக்கரைசல் செய்வோம். அப்படி செய்யறப்ப கொஞ்சம் மிஞ்சி போகும், கொஞ்சம் பத்தாவும் போகும். சமையல் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வேலை புளி ஊற போடுறதா தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி செய்யாமல் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு புளி எடுத்து ஊற போட்டு நம்ம இந்த மாதிரி ஜூஸ் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக்கு எப்போ தேவையோ அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கிலோ புளி அல்லது ஒரு 10 நாளைக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு புளி எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி ஒரு ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நமக்கு எப்போ தேவையோ அப்போ எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி காய்கறிலாம் செய்கிறப்ப ரொம்ப கம்மியாக தான் புளி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படிலாம் நம்ம தனியாக கொஞ்சம் புளியை ஊற வச்சுட்ருக்க தேவையில்லை. இதில் ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ எடுத்து தேவைக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இந்த மெத்தட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பவுமே நம்ம இட்லி அவிக்கிறப்ப அந்த கீழே இருக்கிற அடித்தட்டு இட்லி மட்டும் குழஞ்ச மாதிரி ஆகிடும். அந்த மாதிரி அடித்தட்டு இட்லி மட்டும் குலையாமல் வரணும்னா எப்போவுமே அந்த அடித்தட்டு இட்லியை ஊற்றுனதுக்கப்புறமா மேலே ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுருங்க. இந்த மாதிரி தட்டை வச்சு மூடுறப்ப இட்லி வேகுமா வேகாதங்கிற பயம்லாம் வேணாம். எல்லா இட்லி மாதிரியும் அதுவும் நல்லா வெந்திருக்கும். இந்த மாதிரி செய்கிறப்ப அதிகமாக நீராய்ப்பட்டு இட்லி குலையாமல் இருக்கும். இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இந்த இட்லி எடுத்து காமிக்கிறேன். எந்த ஒரு தண்ணியுமே இல்லாமல் நல்லா வெந்து வந்திருக்கு இந்த இட்லி. இந்த டிப் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னென்னா, நம்ம குக்கரில் பருப்பு அவிக்கிறப்ப நம்ம நார்மலாக நமக்கு தேவையான அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அவிச்சு எடுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுக்கிட்டோம்னா நமக்கு அடுத்து தேவையானப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம சாம்பார் வச்சிட்டோம்னா அடுத்த நாள் நம்ம சாம்பார் வைக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்க பருப்பை நம்ம இட்லி தோசைக்கு செய்கிற சாம்பாருக்கு, அப்படி இல்லைன்னா பருப்பு ரசம், இல்லைன்னா ஏதாவது கூட்டு கீரைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஒரு சின்ன டிஃபன் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா பருப்பு ரசம் வைக்கிறதுக்கெலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் கீரை ரொம்ப ஹெல்த்தியானதாக இருந்தாலும் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு பயந்துக்கிட்டே நம்ம அடிக்கடி வாங்க மாட்டோம். இன்றைக்கி நம்ம கீரை க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் பார்க்கலாம். யூடியூப்பில் நிறைய வீடியோவில் ஜல்லிக்கரண்டி வச்சு புதினா உருவுறதை பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மெத்தட் தான் இதுவும். ஜல்லிக்கரண்டிக்கு பதிலாக நம்ம கொலாண்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பாத்திரம் மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த மாதிரி பாத்திரம் வச்சு நம்ம உருவுறப்ப நம்ம உருவுற அந்த கீரையும் அந்த பாத்திரத்துலேயே ஸ்டோர் ஆயிரும். ஸோ நம்ம மறுபடியும் க்ளீன் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. இந்த மாதிரி உருவ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம கீரையோட காம்புகளை தனித்தனியாக எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஒன்று ஒன்றா பாத்திரத்துக்கு மேலேருந்து விட்டு கீழே வழியாக பிடிச்சி இழுத்தோம்னா கீரையோட இலைகள் மட்டும் தனியாக வந்துடும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்கிறதுக்கு. ரொம்ப ஃபன்னாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப்பும் கீரையை பற்றி தான். எப்போவுமே கீரை கழுவுறப்ப கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு கழுவுங்க. அப்போ தான் அந்த கீரையில் தண்ணி நல்லா ஒட்டும். நார்மலாக நம்ம கழுவுற மாதிரி உப்பு சேர்க்காமல் நம்ம கீரை கழுவுனோம்னா கீரைக்கு மேலே தண்ணியே ஒட்டாது. அந்த மாதிரி ஆகிறப்ப நம்ம ரொம்ப நேரம் நின்று கழுவுற மாதிரி இருக்கும். நமக்கு அது க்ளீன் ஆகிடுச்சா என்னன்னு தெரியாது. ஸோ ரொம்ப நேரமாக நின்று கழுவிட்டே இருப்போம். ஸோ கொஞ்சமாக உப்பு, நான் மஞ்சளும் சேர்த்துக்கிறேன். மஞ்சளும் சேர்த்து கீரை கழுவுனிங்கன்னா கீரை நல்லா க்ளீன் ஆகிடும். ரொம்ப ஈஸியாக வேலையும் முடிஞ்சிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே நம்ம மீன் கழுவுறப்ப உப்பு மஞ்சள்லாம் சேர்த்து கழுவுனதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஊற்றி கழுவுனோம்னா மீனோட அந்த கவுச்சி வாடை வராமல் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். என்னதான் குழந்தைங்களோட ஃபேவரட்டான ஃபுட்டு நூடுல்ஸாக இருந்தாலும் அது சூடாக இருக்கும் போது சாப்பிட்றப்ப மட்டும்தான் நல்லாயிருக்கும். கொஞ்சம் ஆறுச்சுன்னா அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாவே இருக்காது. கொஞ்சம் சூடு ஆறுனா போதும், ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு அந்த பாத்திரத்தோட ஷேப்புக்கு அப்படியே இருக்கும். டிஃபன் பாக்ஸ்லாம் வச்சோம்னா அந்த டிஃபன் பாக்ஸோட ஷேப்புக்கு அதே மாதிரி வந்துடும். இதை பெரும்பாலும் யாருமே ரீஹீட் பண்ணவே மாட்டோம். ஏன்னா ரீஹீட் பண்ணுறப்ப மறுபடியும் அடி பிடிச்சிக்குமோன்னு நினைப்போம். மறுபடியும் மேகியை ஹீட் பண்ணணும்னா கொஞ்சமாக அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு அப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க.
இந்த மாதிரி தண்ணியும் எண்ணெயும் சேர்த்து ஹீட் பண்ணுறப்ப அது வந்து அடி பிடிக்காமல் இருக்கும். நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூனை வச்சு லைட்டாக ஒரு ஸ்பூன் எண்ணெய் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒன்றோடு ஒன்று ஒட்டாத மாதிரி பிரித்து விட்டுட்டு நம்ம வந்து மறுபடியும் ஹீட் பண்ணணும். இந்த மாதிரி செய்கிறப்ப மேகி வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம புதுசாக செஞ்ச மாதிரி ஆயிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம மீதமான சட்னியை ஃப்ரிட்ஜில் வச்சுருப்போம். அந்த மாதிரி வச்ச சட்னி மறுபடியும் நம்ம யூஸ் பண்ணணுன்னா ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியேவாது நம்ம வெளியே எடுத்து வச்சுருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ரூம் டெம்பரேச்சருக்கு வரும். இதை நம்ம டேரெக்டாக அடுப்பில் வச்சு ஹீட் பண்ண முடியாது. முக்கியமாக தேங்காய் சட்னிலாம் ரொம்ப நேரத்துக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சாதான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறப்ப ரூம் டெம்பரேச்சருக்கு கரெக்டாக வரும். அதுக்கு ஒரு சிம்பிளான வே தான் இது. ஒரு அடிகனமான பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை அடுப்பில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு அதுக்குள்ளே சட்னியை வச்சுருங்க. தண்ணி சூடாகிறப்ப சட்னியும் சேர்ந்து சூடாகும். உங்களுக்கு வந்து அடுப்பில் வைக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து நல்ல சூடான தண்ணிக்குள்ளே இந்த மாதிரி வச்சு எடுத்தாலும் சட்னி ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடும். ட்ரை பண்ணி பாருங்கள். பெரும்பாலும் நம்ம டீ போடுறப்ப கொஞ்சமாக 1/2 டம்ளர் அளவுக்கு டீ மிஞ்சி போயிடும். இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ஊற்றி நம்ம சூடு பண்ணிகிட்டு இருந்தோம்னா அந்த பாத்திரம் வந்து ரொம்ப அடிப்பிடிச்சிடும். மறுபடியும் அதையும் ஒரு க்ளீன் பண்ணுறது நமக்கு ஒரு வேலையாக இருக்கும். இந்த மாதிரி மிச்சமான டீயையும் நம்ம தண்ணிக்குள்ளே வச்சு சுட வச்சோம்னா நமக்கு அந்த டீ வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம பழைய டீயை சுட வச்சு குடித்த மாதிரி இருக்காது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சில நேரங்களில் சப்பாத்தி மாவை தேய்ச்சிட்டு ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சிட்டோம்னா அது ஒன்றோட ஒன்று அப்படியே ஒட்டிக்கிறோம், எடுக்கவே வராது. நம்ம அப்போ என்ன பண்ணுவோம்னா மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து தேய்ச்சிட்ருப்போம். இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா தனித்தனியாக எடுக்கவே வராது. நம்ம வந்து எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டு உருண்டை பிடிச்சி மறுபடியும் தேய்ச்சிட்ருப்போம். ஸோ இனிமேல் வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க. இந்த மாதிரி ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிடுச்சுன்னா ஒரு ஈஸியான மெத்தடில் நம்ம பிரித்து எடுத்துடலாம். தோசைக்கல்லை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 சப்பாத்தி ஒட்டி இருந்துச்சுல அதை அப்படியே போடுறேன். ஒரு 1 மினிட்க்கு ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பக்கம் போட்டுக்கிறேன். இந்த பக்கமும் ஒரு 1 நிமிஷம் மட்டும் வேக விட்டால் போதும். இப்போ நம்ம பிரித்து எடுத்தோம்னா 2 சப்பாத்தியும் தனியாக ஈஸியாக வந்துடும். இப்போ நம்ம இதை தனித்தனியாக பிரிச்சுட்டு எப்பயும் போல் தனித்தனி சப்பாத்தியாக சுட்டு எடுத்துக்கலாம். இந்த டிப் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். கடைசியாக நம்ம பார்க்க போகிறது சாதத்தை ரீஹீட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க. மோஸ்ட்லி லைட்டாக அதில் ஒரு ஸ்மெல் வரும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சமாக தண்ணியை வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த சாதத்தை அப்படியே உள்ளே போட்டுருங்க. நீங்கள் வச்சுருக்கிற ரைஸ்க்கு தகுந்த மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ தண்ணி நல்லா கொதித்ததும் நம்ம வச்சுருக்க சாதத்தை உள்ளே கொட்டிட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம ஆஃப் பண்ணிடணும். இந்த மாதிரி நம்ம செய்கிறப்ப சாதம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். புதுசாக வடித்த சாதம் மாதிரியே இருக்கும். இது நல்லா பொங்கி ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக வடிக்கிற மெத்தடில் வடிச்சிக்கலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்த இந்த எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. லெட்ஸ் ஸ்ப்ரெட் த ஜாய் ஆஃப் குக்கிங்.